ஏர் இண்டியா விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானம் நிறுத்தப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் முந்தைய அகமதாபாத் விபத்தோடு ஒத்துப்போகும் அதிர்ச்சி தகவல்கள் பற்றி இப்போது பார்க்கலாம். லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்திலிருந்து பெங்களூரு நோக்கி புறப்பட தயாராக இருந்த ஏர் இண்டியாவின் போயிங் 787-8 விமானத்தில் எஞ்சினை தொடங்கும் போது எரிபொருள் கட்டுப்பாட்டு சுவிட்சில் கோளாறு இருப்பது கண்டறியப்பட்டது. விமானிகள் எஞ்சினை இயக்க முயன்றபோது இடதுபுற எரிபொருள் கட்டுப்பாட்டு சுவிட்ச் ரன் நிலையில் நிற்காமல் தானாகவே கட் ஆஃப் நிலைக்கு திரும்பியது. 2 முறை இதேபோன்று நடந்ததால் விழிப்புடன் செயல்பட்ட விமானிகள் உடனடியாக விமானத்தை நிறுத்தி தொழில்நுட்ப குழுவிடம் ஒப்படைத்தனர். இந்த தொழில்நுட்ப கோளாறு கடந்த 2025 ஜூன் 12ஆம் தேதியன்று அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளான போயிங் 787 ரக ஏர் இண்டியா AI-171 விமானத்தின் விபத்துச் சூழலை நினைவுபடுத்துகிறது. அந்த விபத்தில் 260 நபர்கள் உயிரிழந்தனர். அதன் ஆரம்பகட்ட விசாரணையில் விமானம் புறப்பட்ட சில வினாடிகளிலேயே 2 என்ஜின்களுக்கான சுவிட்சுகளும் தானாகவே கட் ஆஃப் நிலைக்கு சென்றதே விபத்திற்கு காரணம் என தெரியவந்தது. அந்த விபத்தில் உயிரிழந்த விமானி வேண்டுமென்றே சுவிட்சை ஆஃப் செய்திருக்கலாம் என்ற ரீதியில் பல செய்திகள் பரப்பப்பட்டன. ஆனால் தற்போது ஏற்பட்டுள்ள இதேபோன்ற கோளாறு இது ஒரு இயந்திர கோளாறாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தை வலுப்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு AI-171 விமானத்தை இழந்த துயரத்தின் பின்னணியில் இந்த சம்பவத்தை பார்க்க வேண்டியுள்ளது. மீண்டும் மீண்டும் ஒரே ரக விமானத்தில் எரிபொருள் கட்டுப்பாட்டு அமைப்பில் கோளாறு ஏற்படுவது மிக உயரிய மட்டத்திலான விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என பல தரப்பிலிருந்து குரல்கள் வலுத்து வருகின்றன. மேலும் எங்கள் விமானி ஒரு சாத்தியமான குறைபாட்டை புகாரளித்திருக்கிறார். பயணிகளின் பாதுகாப்பிற்கே நாங்கள் முன்னுரிமை அளிக்கிறோம். ஏற்கனவே அனைத்து 787 விமானங்களையும் பரிசோதித்ததில் எந்த குறையும் தென்படவில்லை என்று ஏர் இண்டியா தெரிவித்திருக்கிறது. அகமதாபாத் விபத்தில் பலியான விமானி மீது சுமத்தப்பட்ட பழியை துடைக்க அவரது தந்தை தற்போது உச்சநீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி வருகிறார். இன்றைய சம்பவம் அந்த போராட்டத்திற்கு ஒரு முக்கிய ஆதாரமாக அமைய வாய்ப்பிருப்பதாக விமான போக்குவரத்து வல்லுநர்கள் கருதுகின்றனர்.